அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புத்தாண்டு ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026. விருச்சிகம் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் ராசியான விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி, உங்கள் ராசிக்கு பாருங்கள், இப்போ 4ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கும்ப ராசியில் ராகு இருக்கார். 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி மீன ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் குரு மிதுன ராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் கேது பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் சஞ்சரிச்சுருக்காங்க. இதுதான் இந்த வருட கிரகங்களுக்கு உண்டான அந்த அமைப்பு. அந்த இடத்துல தான் அந்தந்த இடத்துல தான் அந்த கிரகங்கள் இருக்குது. அதனால தான் நம்ம வருட கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோங்க. சரிங்களா, வருட கிரகங்களாச்சும் ஏதாவது நல்லது பண்ணாதா, ஒரு மாற்றத்தை கொடுக்காதான்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா மாத கிரகங்கள் அப்பப்போ நகர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். ஒரு மாதம் நல்லாயிருக்கும், 2 மாதம் நல்லாயிருக்கும், 3ஆவது மாதம் வேறு மாதிரி இருக்கும், அப்படி இப்படின்னு ஏற்ற இறக்கம் இருக்கும். ஆனால் சனி ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ராகுகேது 1.5 வருஷம் எடுத்துக்குவாங்க. குரு 1 வருஷம் எடுத்துக்குவாங்க, டைம் எடுத்துக்குவார். அப்போ இந்த இதுலேயாவது மாற்றம் வரும்போதாச்சும் ஏதாவது நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கவங்க அதிகமான பேர் இருப்பாங்க. அதனால தான் அந்த வருட கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். அது தமிழ் புத்தாண்டு பலனாக இருந்தாலும் சரி, ஆங்கில புத்தாண்டு பலனாக இருந்தாலும் சரி, நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறது வருட கிரகங்கள் மட்டும்தான். ஏன்னா ஒரு இம்பேக்ட் இருக்குங்க. சரிங்களா, தொடர்ந்து நல்லா 1 வருஷம் 2 வருஷம் நல்லது நடந்தால் தொடர்ந்து நல்லது நடக்கும். இல்லை 1 வருஷம் 2 வருஷம் தொடர்ந்து கெட்டது நடந்தால் தொடர்ந்து கெட்டதாகவே நடக்கும். அதனால தான் அதுக்கு ஒரு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். சரிங்களா, இந்த வருஷம் மாறுமா, இந்த வருஷம் மாறுமா, இல்லை மாறுமா மாறாதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். அதனால தான் இந்த வருட கிரகங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறத ரொம்ப முக்கியம் கொடுத்து பார்க்குறோம். சரிங்களா, இப்போ இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் உங்களுக்கு சனிப்பயிற்சி கிடையாது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சனிப்பயிற்சி நான் இந்த வருஷமானு கேட்டிருக்கீங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. 2027 சனிப்பயிற்சி நடுப்பகுதியில் வரும். 2027 நடுப்பகுதியில் தான் வரும். இந்த 2026 ஏப்ரல் மாதம், இந்த 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆன உங்களுக்கு 45 நாள் கழிச்சே பாருங்கள், உங்களுக்கு குரு பயிற்சி வந்துடும். ஆரம்பத்திலே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி 45 நாள்லேயே உங்களுக்கு குரு பயிற்சி வந்துடும். எப்போ நடக்கும்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு ராகுகேது பயிற்சி நடந்துடும். அப்போ குரு எங்கே இருக்கார், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு உச்சநிலை அடைய போகிறார். சரிங்களா, பொதுவாகவே 8ல் இருக்க குரு விட 9ஆம் இடத்துல இருக்க குரு அதிர்ஷ்ட குருவாக உங்களுக்கு செயல்படும். பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடிய குரு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருவார், தைரியத்தை கொடுப்பாரு, விடாமரிச்சு கொடுத்துருவார், அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய குருவாக உங்களுக்கு இருப்பார். இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. சரிங்களா, அப்போ 8ல் இருக்க குரு பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு அசிங்கமான கொடுத்துருக்கும், தடங்களாக இருந்திருக்கும், அப்படியே பணம் வர்ற மாதிரி இருந்திருக்கும், வராமல் இருந்திருக்கும், நடக்கிற மாதிரி இருந்திருக்கும், நடக்காமல் இருந்திருக்கும். இந்த டைம் உங்களுக்கு என்ன நடக்கும்னா 9ல் குரு வரப்போகிறார். அப்போ 9ஆம் இடத்துக்கு குரு உச்சமடைகிறார். கடகராசிக்கு குரு உச்சமடைகிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் அந்த அமைப்பு. அப்போ 9ஆம் இடத்துக்கு குரு வரனால என்ன நடக்கும்னா அதிர்ஷ்டங்கள் கிடைக்குங்க, லக்கு கிடைக்கும். லக்கு அடிக்க போகுதுன்னு அர்த்தம். எங்கள் வாழ்க்கையில் லக்கு கிடைக்குமாங்க சார், நாங்கள் கொடுத்து வச்சவங்கள அதிர்ஷ்டமே இல்லாத மாதிரி தான் தெரியுது, எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குது, வாழ்க்கை தோல்வியாக போயிட்டுருக்கு, அடுத்தவங்களாம் நல்லா இருக்காங்க, ஒன்றுமே இல்லாமல் இருக்கவங்களாம் முன்னேறிட்டு போகிறாங்க, திறமை இருக்கிறவங்க எங்களால் பிழைக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்க நிறைய விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க. இந்த டைம் பாருங்கள், 9ல் குரு வரனால அதிர்ஷ்டம் நிறைந்த குருவாக உங்களுக்கு மாற போகிறார். அப்போ 9ல் குரு என்ன நடக்கும், அப்பாவோட பூர்வீகத்து கைக்கு வரும், அதிர்ஷ்டம் கிடைக்கும், தூர பிரயாணம் சக்ஸஸ் ஆகும், தெய்வ அனுகிரகம் கிடைக்கும், உங்களுக்கு லாங் ட்ராவல் போகலாம், வெளிநாடு போகலாம், வெளிமாநிலம் போகலாம், படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பாக படிக்க போகிறீங்க, திருமணம் கைக்கூடி வரப்போகுது, புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது, நல்ல வேலை கிடைக்க போகுது, நல்ல தொழில் அமைப்போகுது, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். 9ல் குரு வந்துட்டாலே அதிர்ஷ்டம் தாங்க. இது எல்லாமே அதிர்ஷ்டம் தான். அதிர்ஷ்டம்னு என்ன, ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கிடைக்கிறதா அதிர்ஷ்டம். அப்போ அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க, வாழ்க்கை குறையோடு வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம், அதிர்ஷ்டம், லக்கு அடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வருடம் இந்த வருடம் 2026. உங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து பாருங்கள் நிறைய மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க போகுது. ஏன்னா ராசி குரு பார்த்துருவார், உங்கள் மேலே ஒரு ஒளி பட போகுது. சரிங்களா, ஏன்னா பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பீங்க. அங்கே 5ல் வேறு சனி இருக்கிறனால, மைண்டை குறிக்கிற இடத்துல வேறு சனி இருக்கிறனால ஞாபக மறதி இருக்கும், மனக்குழப்பம் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், குழந்தைங்கனால சங்கடம் இருந்திருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டல்லாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, மந்தமாக இருந்திருப்பீங்க, என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு பார்வை விழுகிறனால இது எல்லாமே மாறும் தலைகீழாக. ஏன்னா பொதுவாக விருச்சகங்கிறது ஒரு குழப்பம் தான். சரிங்களா, நீர் ராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் வேறு அங்கே நீச்சம் அடைகிறனால அதுவான ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தெளிவான மைண்டில் இருக்க மாட்டீங்க. ஒரு 2 நாள் நல்லா இருப்பீங்க, 3ஆவது நாள் மூட் அப்செட் ஆயிடுவீங்க. அதுதான் விருச்சிக ராசிக்காரங்களோட கேரக்டர். சரிங்களா, ஒரு ஸ்டெடி மைண்ட் இருக்காது எப்போவுமே, அப்பப்போ குழப்பம் வந்துட்டு போகும். இப்போ உங்கள் ராசியை குரு பார்க்குறார். அப்போ ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த டைமில் உங்களுக்கு. இந்த ஒரு காலம் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். உடம்புல இருந்த அந்த பிரச்சனைகள், அந்த ஆரோக்கிய பிரச்சனையெல்லாம் உங்கள்கிட்ட விலகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அந்த தைராய்டு பிரச்சனை, அந்த
பிபி பிரச்சனை, சுகர் பிரச்சனைலாம் இருந்தது பார்த்தீங்களா, ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆக போகுது. சரிங்களா? உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் பட்டுச்சுனாலே இருட்டுக்குள்ளே இருக்க நீங்கள் வெளிச்சத்துக்கு வர போகிறீங்கன்னு அர்த்தம், தெளிவாக சிந்திக்க போகிறீங்கன்னு அர்த்தம். இது கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஏன்னா 12 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த இது 9ல் குரு வர்றது உங்கள் ராசிக்கு. இது சிறப்பான ஒரு டைமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? 2ஆம் அதிபதி உச்சமாகிறார், 5ஆம் அதிபதி அங்கே உச்சமாகிறார். அப்போ புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த டைம் கிடைக்கும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், தெய்வ அனுகிரகம் கிடைச்சிருங்க. ஏன்னா ராசி பார்க்குற குரு தெய்வ அனுகிரகத்தை கொடுத்துருவார். குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கவங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போக முடியும். குலதெய்வ கோயில் குலதெய்வம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு தெரிய வரும். உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளோட ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகும். பூர்வீக சொத்து பெண்டிங்காக இருந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து கைக்கு வருது. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த டைம் வேலை கிடைக்கிறது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான், எல்லாமே கைக்கூடி வரப்போது, பயன்படுத்திக்கிங்க. அதேமாதிரி வருமானம் வருங்க. சரிங்களா? பணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்க, எப்போ தான் வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய, பணம் வரக்கூடிய, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான நேரம் இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம். சரிங்களா? ஏன்னா 2ஆம் அதிபதி உச்சமாச்சுனாலே வருமானம் உச்சமடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து பணத்தை சம்பாதிக்கக்கூடிய போகிறீங்க, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம். யார் மூலமாக அது ஏதோ ஒரு உதவி கிடைச்சிரும், ஏதோ ஒரு ரூட்டு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு, ஏதோ ஒரு வழி காமிச்சிரும். இந்த குரு வந்து உங்களுக்கு வழி காமிச்சிட்டு போயிட்டே இருப்பார். கவலையப்படாதீங்க, ஒரு சிறப்பான டைம் உங்களுக்கு. அதுவும் முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும். அப்போ தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தைரியம், வீரியம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் இந்த டைம். அதனால் பயப்படவே வேண்டாம். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு டைம் உங்களுக்கு. கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும், விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த டைமு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோய்வாக இருந்தவங்களுக்கு, டல்லாக போயிட்டு இருந்தவங்களுக்குலாம் வேலையில் நல்லா சுறுசுறுப்பாக நல்ல வேலை செய்யக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கும். வேலையில் இருந்த அந்த சங்கடங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மன அழுத்தம் எல்லாம் கம்மியாகும். அதேமாதிரி புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பாராத விதமாக நல்ல வேலையை உங்களுக்கு கிடச்சிரும். இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த டைம். எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் தான். சரிங்களா? 5ல் குருவோட பார்வை இருக்கிறதுனால அந்த மந்தமாக இருந்திருப்பீங்க, மைண்டே ஒரு அப்செட்டாக இருந்திருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ரூட்டு கிளியராக போகுதுங்க. குழந்தைகளை பற்றி கவலை, அவங்க வருங்காலத்தை பற்றி கவலை, என்னடா பண்ணுவாங்க, என்னென்னமோ நம்ம நினச்சிட்டு இருந்தால் நான் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு. குழந்தைகளை பற்றி வருத்தத்தில் இருந்த விருச்சிகராசினியர்களுக்கு குழந்தைகளை பற்றி அந்த வருத்தம், கவலை எல்லாம் உங்களை விட்டு விலகி ஒரு சுபமான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் இந்த தருணம். பயன்படுத்திக்கங்க. ஒரு சிறப்பான டைம் உங்களுக்கு. அது 4ல் இருக்கிறாக 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார் டிசம்பர் 6ஆம் தேதி. அதுவும் உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறனால அது உங்களுக்கு ஒரு குருட்டு தைரியத்தை கொடுக்கும் ராகு. சரிங்களா? முயற்சி ட்ரை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் உங்களுக்கு. 10ல் இருக்க கேது 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். அது குருவோடு இருக்கார், கேல யோகம்னு சொல்லுவாங்க. 9ல் கேது போய் உங்களுக்கு குருவோட இருந்துச்சுனாலே பணக்கார யோகம்ங்க. திடீர் பணக்காரனாக மாறுது, சடனாக அப்படி ஒரு 3-4 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை சேஞ்ச் ஆகுறது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கும். அதுவும் வந்து உங்களுக்கு இந்த 45 நாளுக்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்குண்டான ஒரு சிறப்பான ஒரு வருடம் இந்த 2026ஆம் ஆண்டு. சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. இது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது, குரு பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமாக அருமையாக இருக்குது. சனி மட்டும் உங்களுக்கு இந்த வருஷம் நடக்காது, 2027 நடுப்பகுதியில் தான் நடக்கும். அதனால் அதை நினச்சி பயப்பட வேண்டாம். இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு வருடமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு மாற்றம் நிறைந்த வருடமாக, வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வருடமாக இந்த வருடம் குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு அமைச்சு தருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள். நீங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. நீங்கள் என்ன விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, இல்லை கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கும். பிறப்பு ஜாதகத்தை மீறி வேறு எதுவுமே வேலை செய்யாதுங்க. அதுதான் உண்மை. கிரகங்கள், பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி என்ன வர வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்ன கர்மாவில் பிறந்தீங்க, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இப்போ உங்களுக்கு தசாபுத்தி எப்படி போயிட்டுருக்கு, நல்ல கிரகங்களோட தசாபுத்தி போயிட்டுருக்கா, கெட்ட கிரகங்களோட தீய கிரகங்களோட தசாபுத்தி போயிட்டுருக்கு, அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதுபடி தான் உங்களோட தலையெழுத்து போகும். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, இப்போ என்ன டைம் உங்களுக்கு போயிட்டுருக்கு, நேரம் நல்லா போயிட்டுருக்கா, நெகட்டிவாக போயிட்டுருக்கா, ஏன்னா கோச்சார பலன் உங்களுக்கு பக்காவாக இருக்குது. உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் முழுமையான பலன் அனுபவிக்க முடியும். கோச்சார பலன் நல்லா இருந்து உங்களுக்கு சுய ஜாதகம் சரியில்லைன்னா அது முழுமையான பலன் நம்ம அனுபவிக்க முடியாது. அதனால் உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான வருடமாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், எப்படி போயிட்டுருக்கு, நேரங்காலமெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.